அண்மைச் செய்தி. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான தீர்மானத்திற்கு அதிமுக முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த ஆதரவினை தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். அதிமுக சார்பிலிருந்து இந்த மறுசீரமைப்பு தொடர்பான என்ன ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். அப்போது கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் தற்போது 7.2% என்ற அடிப்படையில் இருக்கிறது. இந்த பிரதிநிதித்துவம் குறையாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இந்த முழு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அதிமுக முழு ஆதரவு கொடுக்கிறது என்று பேசியிருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசும்போது, தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த கூட்டு நடவடிக்கை குழு அடுத்தபடியாக இந்த விவகாரத்தை எவ்வாறு அடுத்த கட்டமாக கொண்டு செல்லலாம், போராட்டங்களை நடத்தலாமா என்பது குறித்தெல்லாம் தீர்மானிக்கும் என்று சொல்லியிருந்தார். எனவே இதை வைத்து ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, முதலமைச்சர் மற்ற மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஒவ்வொரு கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். இது பாமகவின் நிலைப்பாடாக இருக்கிறது. அடுத்தபடியாக விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது, தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை முதலமைச்சர் அமைப்போம் என்று சொல்லியிருப்பதை விசிக வரவேற்கிறது என்று திருமாவளவன் பேசியிருந்தார். அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இந்த கூட்டத்தில் பேசும்போது, மத்திய அரசின் செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மர்மமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடாக இருக்கிறது. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கொங்கு ஈஸ்வரன் பேசும்போதும், தமிழ்நாட்டின் விகிதாச்சாரம் 7.2% என்று இருக்கிறது. இந்த விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதே போல திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி சிறப்பு அழைப்பாளராக இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் பேசும்போது, தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒரு கட்சியின் பிரச்சனை அல்ல, நம் மாநிலத்தின் உரிமை பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனையை நாம் அடுத்த கட்டமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் இந்த கூட்டத்தில் பேசும்போது, கொள்கை முரண்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். எனவே அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த விவகாரத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்தியாவை ஹிந்தியாக மாற்றக்கூடிய முயற்சி என்பது நடக்கிறது. இதனை நாம் முறியடிக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் இந்த கூட்டத்தில் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக ஒவ்வொரு கட்சியின் பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன என்பது குறித்து ஒரு பவர் பாயிண்ட் மூலம் ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இவ்வாறாக அனைத்து கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 2 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.